சிங்கக்கபியில் போட சொன்னாங்க. இப்போ எடுத்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் பிரதானிகளுக்கு தலைவராக போட்டார். அப்போ நீங்கள் காடுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, உயர்த்தப்பட வேணுன்றதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி டைமை வந்து நம்ம திருடிடுவோம். காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. நான் அது கொஞ்சம் ஹார்ட் வேர்டு தான் சொல்கிறேன். திருடிடுறோம் அந்த வேர்டை. அந்த டைமை எடுத்துடுறோம். எடுத்துக்கிட்டு படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துப்பாரு. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சண்டேல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா போக மாட்டோம். எந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கும் போக மாட்டோம். என்ன காரணம்னா அது காட்ஸ் டே. காட்ஸ் டேனா அதுதான் இல்லை, நமக்கு சண்டே அன்னைக்கு போகிறோம். இன்னைக்கு சண்டேல எது வச்சாலும் சரி, பரவாயில்ல ஆண்டவருக்கு தெரியும், ஜெபத்தோடு நீ போயிட்டு பிள்ளைய அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைலாம் பாஸ் ஆகிடுது, அது படித்தது பாஸ் ஆகிடுது, சீட்டு கிடச்சிடுது, எல்லாம் பண்ணிடுது. ஒரு இடத்தில் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, இல்லை பிள்ளைக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை, இல்லை பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது சர்ச்சில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனால் என் பிள்ளைக்கு என்ன இல்லை, அவர் எங்கள் மேலே பாசம் இல்லை, தேவனை விட்டு தூரம் போகுது, உலகத்துக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அது கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, படிப்பு கிடச்சிருச்சு, சம்பாத்தியம் கிடச்சிருச்சு. எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஸ்பிரிச்சுவாலிட்டி கொடுக்கல. உங்களுக்கு இது எப்போ தெரிய வருது, 25 வயசில் 30 வயசில் தெரிய வருது. இனி அதை ரீகெயின் பண்ண முடியாது. நீங்கள் அப்போவே காடு கொடுக்க வேண்டிய நேரம். அதான் பைபிள் தெளிவாக சொல்லுது, தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியது ராயனுக்கும் கொடுங்கள். நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த காடுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு கொடுத்தீங்க, எக்ஸாமுக்கோ ஸ்பெஷல் கிளாஸுக்கோ எதுக்கோ கொடுத்துட்டிங்கன்னா கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிப்பார்னு ஒரு நாளும் செய்ய மாட்டார். அது நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற பலன். ஆனால் இங்கே நீங்கள் மிஸ் பண்ணீங்கல்ல, இதை ஒரு நாள் நீங்கள் ரெக்ரெட் பண்ண வேண்டி வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காடோட கூட இருக்கிறீங்களோ, உழைக்கிறீங்களோ, ஆண்டோட நிற்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ இவ்வளோ கர்த்தர் இங்கே ஆசீர்வதிப்பார். இதுதான் ஃபார்முலா. ஸோ டேனியல்